நான் ஒரு வயசான அம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, "அம்மா எனக்கு நைட்லலாம் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் காரணம்னு எனக்கு தெரியல." சரியா? அதாவது தூக்கம் வராம நெறைய பேர் தவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. சரியா? இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன்னா என்ன? அதாவது நெறைய ஆர்கானிசம் வந்து மல்டிபிள் ஆறது தான் இன்ஃபெக்ஷன்னு சொல்றது. இல்லாட்டி வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பல ராத்திரி தொடர்ந்து உறக்கம் இல்லாம இருக்கிறதும், அப்புறம் படபடப்போட கூடிய கவலையோட இருக்கிறதும், சரியா? உடல்ல வந்து நமக்கு என்ன பண்ணும், பலவிதமான சிக்கல்களுக்கு வந்து கொண்டுட்டு போறதோட இல்லாம, உடலோட நோய் எதிர்ப்போட ஆற்றலையும் அப்படியே வலுவிழக்க செய்யும். அதுக்கு பேரு வந்து ஃபேட்டல் ஃபேமிலி இன்சோமியான்னு பேரு. இன்சோமியான்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இதுக்கு பேர் மெயின் ரீசன் சொன்னீங்கன்னா, மரபு வழி நோயின்னு சொல்றாங்க. மரபு வழி நோயில உறக்கம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது கூட எதுக்கு அப்படின்னா, நம்ம கேன்சர் ரிலேட்டடுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, கேன்சர் நமக்கு தெரியும், புற்றுநோய்ன்னு தெரியும். இன்னைக்கு பாருங்க நார்மல் ஹாஸ்பிட்டல விட கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல தான் பேஷண்ட்ஸே அதிகமா இருக்காங்க. ஏன்? அப்ப அவங்க இந்த அம்மாவ சந்திச்சேன்ல, இப்ப அவங்க சொல்லும்போது, "நான் நைட்லலாம் ரொம்ப தூங்கவே மாட்டேன்ம்மா. ஃபுல் டைம் முழிச்சுட்டே இருப்பேன்." அப்போ அவங்களுக்கோட ரீசன் தேடும்போது, கண்டுபிடிக்கும்போது, அந்த அம்மாவுக்கு நெறைய விஷயங்கள் நான் வந்து மெடிகேஷன்ஸ் குடுத்துட்டே இருந்தேன். யோகா மூலமாவும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்களுக்கு வரக்கூடியது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, மரபு வழி உறக்கமின்மை. சரிங்களா? இது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கேரி ஓவர் ஆகுது. எப்படி? கேன்சர் வந்து யாரோ ஒரு பாட்டி அவங்க ஜெனரேஷன்ல இருந்தவங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டு ஜீனோம் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது தான், டிஎன்ஏ ஜீன்ல அஃபெக்ட் ஆகும்போது தான் அந்த கேன்சர் நோய் வருது. அந்த மாதிரி ஒரு உண்மைய தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது வந்து நம்ம நெறைய பேருக்கு இருக்கக்கூடியது. ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா நல்லா ஹெல்த்தியா தூங்குங்க. 8 ஹார்ஸ் கண்டிப்பா நல்லா தூங்கணும். சரிங்களா? வேலைக்கு போறவங்க 6 மணி நேரம் தூங்குவோம் நம்ப, பெரியவங்க எல்லாரும். ஓகேவா? 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தூங்குனாலே நல்ல உடல். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நேர்மறையான சிந்தனைகள் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியம். நம்ம உழைக்கிறது எதுக்காக? ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தானே! அப்ப அந்த சாப்பாட்டுக்கு உழைக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? தேவையற்ற இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம்பள கவலை கொண்டா என்ன பண்ணும்? உடல் சோர்வாகும், மனமும் சோர்வாகும். அப்போ மனதினுடைய சக்தி அதிகரிக்கணும். ஆன்ம பலனத்த அதிகரிக்கும் பொழுது, அந்த நோயோடைய எதிர்ப்பு திறனையும் நம்மளால அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன கருத்துக்கள்லாம் புரிஞ்சதா? நம்ம ஏன் தூக்கம் இல்லாம நைட்ல தவிக்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனா யாருக்கு இந்த விதமான நோய்கள் வருதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.